யூடியூப் சேனல்கள் சரிங்களா அத்துமீறான பேட்டி எடுப்பவர்களை வந்து A1 வந்து ஆக்க வேண்டும். பெலிக்ஸ் கேலிக்ஸ் வந்து ஹைகோர்ட்னு சொல்லிட்டுங்க பல நியூஸ்கள் வந்து வருது. ரீசெண்டாக நம்ம சவுக் சங்கரை வந்து எப்படின்னா காவல்துறை வந்து அரசு எல்லாம் பண்ணிட்டாங்க. அதுலங்க என்ன ஆச்சுன்னா சவுக் சங்கர் வந்து கை வந்து உடஞ்சி போச்சு. அது நியூஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். தனியார் யூடியூப் சேனலுங்க பெலிக்ஸ் ஜெனரஸ்ட் என்பவரின் முன் ஜாமீன் வந்து மனுவுக்கு பதிலளிக்கும்படி சென்னை உயர்நீதிமன்ற சரிங்களா நீதிபதி வந்து குமரேஷ் வந்து உத்தரவிட்டு உள்ளனர். சமூகத்திலுங்க சவுக் சங்கர் சரிங்களா யூடியூப் சேனலுக்கு ஒன்றுக்கு நேர்காணல் வந்து அளித்த போது காவல்துறை அதிகாரிகளை வந்து குறித்தும் பெண் காவலர்கள் வந்து குறித்து அவதூறமான கருத்தை வந்து தெரிவித்து உள்ளனர். இதையடுத்து சைபர் கிரைம் உதவி ஆய்வாளர் சுகன்யா புகாரின் பேரில் அவர் வந்து கைது வந்து செய்யப்பட்டனர். யூடியூப் சவுக்கு சங்கருக்கு மீது சரிங்களா சைபர் கிரைம் போலீசார் வந்து 5 பிரிவுகள் போட்டு வழக்கெல்லாம் பதிவு வந்து செய்து உள்ளனர். இந்த நிலையில் தாங்க சவுக்கு சங்கரினுக்கு வந்து கையில் வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாகவும் ஜெயிலில் வந்து 10க்கும் மேற்பட்டவர் சேர்ந்து அடித்ததாகவும் கோவை சிறையில் வந்து சவுக்கு சங்கரை வந்து சந்தித்த பின் அவர் வந்து வழக்கறிஞர் வந்து குற்றச்சாட்டு உள்ளது. இந்த விவாகரத்துங்க ஏற்படுத்தி வந்து எப்படின்னா பரபரப்பு வந்து உள்ளது. கை உடைந்து விடக்கூடாது என பிளாஸ்டிக் வந்து பைப்பில் துணி சுற்றி அடித்துள்ளனர். ஆனாலுங்க அடி வந்து பலமாக விழுந்ததால் வலது கையில் வந்து எலும்பு முறிவு வந்து ஏற்பட்டு உள்ளது. வீக்கத்தைங்க குறைப்பதற்காக அயன்மெண்ட் சரிங்களா போட்டு வலி வந்து நிவாரணி வந்து மாத்திரைகளை வந்து கொடுத்துள்ளனர். வலிங்க நிவாரணி வந்து அதிகம் கொடுத்ததால் அவரது கிட்னி வந்து பாதிக்கப்படக்கூடாது உள்ளது. சவுக்கு சங்கர் மத்தியில் சரிங்களா மத்திய சிறையில் வந்து அடைக்கப்பட்டுள்ளதாகவும் 10க்கும் மேற்பட்ட சிறைகளில் வந்து காவலர்கள் வந்து கடுமையாக வந்து தாக்கப்பட்டு உள்ளது. அவரதுங்க கண்ணை வந்து கட்டிவிட்டு குச்சியில் வந்து துணி சுற்றி காவலர்கள் வந்து அவரை தாக்கியதாக சவுக் சங்கர் என்னிடம் எப்படின்னா கூறியிருக்காப்புல என்று வழக்கறிஞர்கிட்ட வந்து எப்படின்னா சொல்லியிருக்காப்புல. இந்த நிலை தாங்க மூத்த பெண் பத்திரிகையாளர் சரிங்களா சந்தியா ரவிசங்கர் புகாரின் சென்னை மாநகர குற்றப்பிரிவில் வந்து சவுக்கு சங்கர் மீது வழக்கப்பதிவு வந்து செய்யப்பட்டுள்ளது. சவுக்கு சங்கர் சரிங்களா யூடியூப் சேனல் ஒன்றுக்கு நேர்காணல் அடுத்த பேட்டி தான் இந்த கைதுக்கு வந்து காரணம் தொடக்கம் என்பது ஆகும். தனியார் சரிங்களா யூடியூப் சேனலில் வந்து பெலிக்ஸ் ஜெனரஸ்ட் வந்து என்பவரிடம் சவுக்கு சங்கர் வந்து அளித்த பேட்டில் தான் பெண் போலீசாரை வந்து தாக்கி வந்து பேசியிருந்தனர். சவுக்கு சங்கரின் சேனல் அடுத்த பேட்டியை வந்து தொடர்ந்து பெண்கள் வந்து துன்புறுத்தல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வந்து பதிவு வந்து செய்யப்பட்ட வழக்கில் பெலிக்ஸ் ஜெனரஸ்ட் வந்து முன்ஜாமீன் வந்து மனு தாக்கல் வந்து செய்து வந்து இருந்தனர். இந்த மனுவைங்க எதிர்த்து பதில் வந்து மனு தாக்கல் வந்து செய்ய காவல்துறைக்கு செய்ய உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிக்கு குமரேஷ் பாபு வந்து ஒரு வாரம் வந்து அவகாரம் வந்து எப்படின்னா கொடுத்துள்ளனர். யூடியூப் சேனலுங்க பத்திரிகை துறையின் தொல்லையாக மாறிவிட்டதாகவும் அவற்றின் வந்து செயல்பாடுகளை வந்து அரசு கட்டுப்படுத்த தொடங்க வேண்டிய நேரம் வந்து இது என்று நீதிபதி எப்படின்னா கூறியுள்ளனர். நேர்காணல் சரிங்களா செய்வதற்கு தான் இழிவான மற்றும் அச்சரிக்கையான பணக்கூறிய பேச்சுக்களை வந்து பேசுவதற்காக அனுமதிக்கிறார்கள். இதனாலுங்க நேர்காணல் வந்து செய்பவர்களுக்கு A1 வழக்குகளில் வந்து அறிவிக்கப்பட வேண்டும் என்று நீதிபதி வழக்கில் வந்து குறிப்பிட்டு வந்து உள்ளனர். யூடியூப் சேனல் சரிங்களா மோசமான கருத்துக்களை தெரிவிக்கப்பட்டது உறுதி வந்து செய்யப்பட்ட நேர்காணல் செய்பவர்களே A1 வந்து வழக்குகளில் அறிவிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டு உள்ளது. அதில் தாங்க தனியார் யூடியூப் சேனல் சரிங்களா பெலிக்ஸ் ஜெனரஸ்ட் வந்து என்பவரிடம் இந்த முன் ஜாமீன் வந்து மனுவுக்கு வந்து பதிலளிக்கும் படியும் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி வந்து குமரேஷ் வந்து எப்படின்னா உத்தரவிட்டிருக்காப்புல.